ராமநாதபுரம் அருகே குடிநீர் கோரி மனநலம் பாதிக்கப்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம். கண்ணன் பாபு, இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. ராமநாதபுரத்தில் மனநல காப்பகத்திற்கான குடிநீர் இணைப்பை துண்டித்ததை கண்டித்து ராமநாதபுரம் குடிநீர் வாரிய அலுவலகத்தை மனநல பாதிக்கப்பட்டவர்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே புத்தேந்தல் கிராமத்தில் செஞ்சோலை மனநல காப்பகம் இயங்கி வருகிறது. இந்த காப்பகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் மனநோயாளிகள் தங்க வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு உணவு உடை மருத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்குள்ள மனநோயாளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் இருந்து குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த சில வாரங்களாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மனநல காப்பகத்திற்கு வழங்கப்பட்ட காவேரி கூட்டு குடிநீர் திட்ட இணைப்பை துண்டித்துவிட்டனர். இதனால் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மனநோயாளிகள் குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடத்தில் பலமுறை நடவடிக்கை எடுக்க கோரியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மனநலம் குன்றிய ஆண் பெண் மனநோயாளிகள் ராமநாதபுரத்தில் குடிநீருக்காக கஷ்டப்பட்டு வரும் நிலையில் இன்று குடிநீர் வாரிய வடிகால் வாரிய அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். காலை நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மனநோயாளிகள் முகத்தில் வேர்வை வழிந்தோட குடிநீருக்காக வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தியது அப்பகுதியினரை கண்கலங்க வைத்தது. மனநோயாளிகள் போராட்டத்தால் அங்கு முற்றுகையும் பரபரப்பும் ஏற்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் இணைப்பை மனிதாபிமானம் இல்லாத வகையில் துண்டித்த அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது அசம்பாவிதம் நிகழாத வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். ராஜலட்சுமி. ராமநாதபுரம் அருகே மனநல காப்பகத்திற்கு குடிநீர் வழங்க கோரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன் பாபு. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.